பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னத், சொர்க்கவாசி சொர்க்கத்தில் நுழையும் போது ஒரு அழைப்பாளர் அழைப்பாராம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொர்க்கவாசிகளை பார்த்து 4 விஷயங்கள் அதை சொல்லுவார். இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ்வீர்கள், உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. வ இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது. வ இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இளமையாகவே வாழ்வீர்கள், உங்களுக்கு வயோதிகம் என்பது கிடையாது. வ இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள், உங்களுக்கு கஷ்டம் என்பது கிடையாது என்று சொர்க்கத்தில் சொல்வார். 4 விஷயங்கள்: மரணமில்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை, இளமையான வாழ்க்கை, எப்பொழுதுமே இன்பம்தான். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தை எடுத்துக்குவோம். இந்த உலகத்துல யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. 2வது, இங்கு நோயும் இருக்கும், சில சமயம் ஆரோக்கியம் இருக்கும், 2ம் மாறி மாறி தான் வரும். 3வது, வயோதிகம்க்கு முன்னால இளமை என்பது வந்துதான் தீரும். அப்ப வயோதிகம் வந்து விட்டாலே அவர் இளமையை தாண்டி வந்து விட்டார். இளமை வந்தால் அவர் வயோதிகத்திற்கு செல்கிறார் என்பது அர்த்தம். 4வது, இங்கே இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதனாலதான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் மதிப்பே கிடையாது. கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட மதிப்பில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை சொல்வார்கள் சிஜ்னுல் முஃமின், முஃமின்களுடைய சிறைச்சாலை போலதான் இந்த உலக வாழ்க்கை. அசல் வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அது எல்லாம் சொர்க்கம்தான். அப்ப சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். சொர்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும். நாம் இறந்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா, நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறா என்று சிந்திக்க வேண்டும். அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மூலமாக தான் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவதன் மூலமாக தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய லட்சியம் அதுவாக இருக்க வேண்டும்.